நம்ம எல்லார்கிட்டையும் செல்ஃப் டவுட்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த செல்ஃப் டவுட்னால என்னதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பெட்டர் ரிசல்ட்ஸ் தரும் தெரிஞ்சும் அந்த விஷயத்த பண்ணாமே விட்டுருவீங்க. இந்த செல்ஃப் டவுட்டை எப்படி 5 ஸ்டெப்பில் டிஃபீட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் சண்முகவேல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூ பிரிண்ட் பை வேல். டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த ரூட். உங்களோட செல்ஃப் டவுட் எந்த இடத்துல இருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். மோஸ்ட்லி இந்த செல்ஃப் டவுட் எங்கேருந்து வரும்னா, நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல அந்த ஒர்க் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், இல்லாட்டி நம்ம நினச்ச ரிசல்ட்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். அதனால தான் இந்த செல்ஃப் டவுட்டுன்னு நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ப்ரீவியஸாக கிடைச்ச ஃபெயிலியர்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஃபீட்பேக்காக வச்சுக்கணுமே தவிர நம்ம செல்ஃப் டவுட் பண்ணக்கூடாது. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் நெகட்டிவ் செல்ஃப் டாக்ஸ். நம்ம எல்லாருக்கும் மைண்ட்குள்ளே ஒரு வாய்ஸ் ஓடிட்டுருக்கோம். அந்த வாய்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் ஓகே, நெகட்டிவாக இருந்தால் அதை அப்படியே அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த வாய்ஸ் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். நீங்கள் பாசிட்டிவாக நினச்சா அந்த பாசிட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவ் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா, அதுக்கு பதிலாக பாசிட்டிவ் தாட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கு ஃபெயிலியர் ஆகிடுது. அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் எனக்கு இது வராது, நான் இதுக்கு சூட்டபுளான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, நான் இன்னும் லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கேன், இல்லாட்டி இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான், நெக்ஸ்ட்டு டைம் நான் இதை விட பெட்டராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு பாசிட்டிவ் தாட். இந்த நெகட்டிவ் தாட்டுக்கு பதிலாக ஒரு பாசிட்டிவ் தாட்டை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நீங்கள் இந்த கான்ஃபிடென்ட் ட்ரிகர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒர்க்கை விட நெக்ஸ்ட் ஒர்க்கை நீங்கள் பெட்டராக செய்வீங்க, பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேர்ட் ஸ்டெப், டேக் ஸ்மால் ஆக்ஷன்ஸ். நம்மளோட டவுட்டை ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம சின்ன சின்ன ஆக்ஷன்ஸை எடுத்தாகணும். ஒரு பர்ஃபெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணாமல் நம்மளோட ஒர்க்கை இப்போவே ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளோட ரிசல்ட்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ண உங்களோட செல்ஃப் டவுட் தான் அதிகமாகிட்டே இருக்கும். நம்மளோட ஆக்ஷன்ஸ் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஆக்ஷன்ஸ் நம்மளை பெருசாக இம்பேக்ட் பண்ணும். உங்களை நீங்களே செல்ஃப் டவுட் படாமல் நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் தரும். ஃபோர்த் ஸ்டெப், ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்ரஸ் நாட் பர்ஃபெக்ஷன். நம்ம ஒரு விஷயத்தை பண்ண சொல்ல பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காம கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணுறோமான்னு மட்டும்தான் பார்க்கணும். எந்த ஒரு விஷயமும் பர்ஃபெக்ஷனை விட கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனும் கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ கூட எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கன்சிஸ்டண்ட்டாக போடுறேன்னா அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறதை விட டெய்லி 1% பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும். ஃபிஃப்த் ஸ்டெப், சரௌண்டட் யுவர் செல்ஃப் பாசிட்டிவ் பீப்புள். நீங்கள் பழகிற 5 பேரோட ஆவரேஜ் தான் நீங்கள். உங்களோட டைமை யார் கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களோட தாட்ஸும் இருக்கும். நெகட்டிவ் பீப்புள் கூட இருந்தால் நம்மளோட டவுட் மல்டிபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே பாசிட்டிவ் பீப்புள் கூட இருந்தால் உங்களோட க்ரோத்துங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்குறத விட அதிகமாக இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை தூக்கி விட பார்க்குறாங்களா இல்லை கீழே தள்ள பார்க்குறாங்களான்ட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் தேடுங்க. இந்த 5 ஸ்டெப்பை கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாலே நீங்கள் உங்களோட செல்ஃப் டவுட்டை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். செல்ஃப் டவுட்டுங்கிறது ஒரு விருந்தாளி. அந்த விருந்தாளியை நம்ம வீட்டிலேயே வச்சுருந்தா நமக்கு ரொம்பவே ஆபத்து. அதை நம்ம சீக்கிரமாக கிளப்பி விட தான் பார்க்கணும். அந்த விருந்தாளியை கிளப்பி விடுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இந்த 5 ஸ்டெப்ஸ். இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களோட செல்ஃப் டவுட்டை டிஃபீட் பண்ண முடியும். உங்களோட கெப்பாசிட்டி நீங்கள் நினச்சி பார்த்ததை விட அதிகமாக தான் இருக்கும். இந்த செல்ஃப் டவுட்னால நீங்கள் உங்களோட கெப்பாசிட்டியை வேஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களா? யாரும் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இந்த 5 ஸ்டெப்பை வச்சு உங்களோட செல்ஃப் டவுட்டை ஈஸியாக டிஃபீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.